பல ஆண்டுகள் ஆனது போல காட்சியளிக்கிறது. அதிகாரிகள் வீடுகளில் லைட் அணைந்து கிடந்தால் இப்படி பொறுப்பற்ற முறையில் இருப்பார்களா? ராமநாதபுரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் கட்டப்பட்ட முதல் பாலம். இந்த பாலம் கட்டப்பட்டு 10 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. ஆனால் பாழடைந்து இன்றைக்கு பல ஆண்டுகள் ஆனது போல காட்சியளிக்கிறது. பராமரிக்கப்படவில்லை. பாலம் மட்டுமல்ல, பாலத்தில் ஏராளமான மின்விளக்குகள் பொருத்தப்பட்டது. எந்த மின்விளக்கும் எரியவில்லை. அந்த மின்விளக்குகள் எரிவதற்காக சுவிட்ச் போர்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அத்தனை சுவிட்ச் போர்டுகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம். மற்றொன்று, பாலத்திற்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அடர்ந்த முள்செடிகள், கருவேல் மரங்கள் என்று மண்டி கிடக்கிறது. சமூக விரோத செயல்கள் நடப்பதற்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிற இடமாக இந்த பாலம் திகழ்கிறது. இந்த பாலத்தை பராமரிப்பு செய்வதோடு பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கருவேல மரங்களை, முட்செடிகளை அப்புறப்படுத்துவதற்கு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேபோல பாலத்தில் எரிகிற லைட்டு அணைந்து கிடக்கிறது. அதிகாரிகள் வீடுகளில் லைட் அணைந்து கிடந்தால் இப்படி பொறுப்பற்ற முறையில் இருப்பார்களா? பொறுப்பற்ற அதிகாரிகளுடைய செயல்பாட்டால் அனைத்து இன்றைக்கு பாலத்தில் இருக்கக்கூடிய விளக்குகளும் அணைந்து கிடக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும். மேலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் இந்த பாலம் கட்டப்பட்டு 10 ஆண்டுகள் தான் நிறைவடைகிறது. கிட்டத்தட்ட கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இன்னும் ஒரு சில மாதங்களில் இதில் வாகனம் செல்ல முடியாத அளவிற்கான பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த பாலம் கட்டுவதற்கு யாருக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டது, இதை வேலை பார்த்த பொறியாளர் யார் என்பதெல்லாம் கவனத்தில் எடுத்து அவர்கள் மீதெல்லாம் விசாரணை நடத்தி இந்த பாலத்தில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்து உடனடியாக நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு, இந்த பாலத்தினுடைய இரு பகுதிகளிலும் மண்டி கிடக்கிற முட்செடிகளை, கருவேல் மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாலத்தில் தெருவிளக்குகள் இருக்கக்கூடிய அந்த விளக்குகளை எரிய வைப்பதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.